ரிலீஸ் தேதிக்கு வச்சாங்க பாரு ஆப்பு. ஆடி போன வெங்கட் பிரபு. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஒரு திரைப்படம் உருவாக போகுது அப்படின்னா அந்த படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிடுவாங்க. அதுலயும் பெரிய நடிகர்களோட படம் அப்படின்னா ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக்கணும் அப்படின்றதுனால அந்த தேதியை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கிட்ட படத்தோட எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு அவங்க வியாபாரத்துக்கான எதிர்பார்ப்பை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால அந்த ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி போட்டுறாங்க. அதே சிக்கல் தான் இந்த கோட் படத்துக்கு வந்திருக்குங்க. இந்த படத்துல வந்து விஜய் வந்து ரெட்டை வேடத்தில் நடிச்சிருக்காருங்க. அப்பா மகன் வேகத்தில் நடிப்பதால் மகன் விஜய் மிகவும் இளம் வயதாக காட்டவிருக்கிறார்கள். இதற்காக ஹாலிவுட் சென்ற டி ஏஜிங் என்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதற்காக தான் விஜய் சமீபத்தில் வெங்கட் பிரபுவுடன் அமெரிக்கா சென்று இருக்காருங்க. இந்த படத்துல விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் என எல்லாரையுமே சின்ன வயசு ரோலாக காட்ட இருக்கிறதுனால டி ஏஜிங் பணி வந்து திட்டமிட்ட நாள்ல வந்து கொடுக்க முடியாது. ஆகஸ்ட் 10ஆம் தேதின்னு சொன்ன அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு வாரமோ இல்ல ஒருவேளை ஒரு மாசமா கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இந்த விஷயத்தை கேட்டு ஆடி போயிருக்காங்க வெங்கட் பிரபு. ஏன்னா அவங்க டி ஏஜிங் பணியை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அதுக்கு பின்னணி இசை கொடுக்கிறது, டப்பிங் கொடுக்கிறது அப்படின்னு பல வேலைகள் டி ஏஜிங் பணி தள்ளி போனதுனால கோட் படத்தோட ரிலீஸ் தேதியை தள்ளி போகும் அப்படின்றது மட்டும் இல்லாம தளபதி விஜய்க்கு வந்து வெளில தான் எல்லா படத்துக்குமே சிக்கல் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப படத்துக்குள்ளேயே வருது. இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம்.